மீட்டிங்கில் வந்து நம்மளுடைய எம்டி அண்ணா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். அதை கேட்டு எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து குழு குழுன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை வந்து நான் குழு குழுன்னு சொன்னது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா கிளு கிளுன்னு போயிடுச்சு. ஓகேவா? ஆனால் நான் குழு குழுன்னு தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோவா வந்து பேச வராது. என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய நேம் வந்து கிருஷ்ணன். பேசிக்லி நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவன். சென்னை வந்து ரொம்ப பிடிச்செல்லாம் வரல, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்த ஊர். என்னுடைய மனைவியோட ஊர். கோயம்புத்தூரில் வந்து என்னால் சாப்பாடு போட முடியல. அதனால என் மனைவி வந்து கோயம்புத்தூர் தான் வேலைக்காகாது, வா சென்னை போய் எப்படியாவது பொழைச்சிக்கலான்ட்டு சென்னைக்கு என்னை இழுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? சென்னையில் வந்து ஒரு 1500 சேலரியில் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் வேலைக்கு சேர்ந்த நான் இன்னைக்கு ஒரு 27-28 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பணம் 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 உழைப்பு 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 உழைப்பு. அதோட பலன் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு 5 ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நெட்வொர்க் துறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இருக்கேன். நெட்வொர்க் துறைக்கு வந்து ரொம்ப பிடிச்செல்லாம் வரல. என்னுடைய அண்ணா மூலியமாக நான் வந்து வந்தேன். ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய முயற்சியை தொடர்ச்சியாக கைவிடாமல் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்ததோட பலன் 2019 ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு இந்த வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு பொண்ணும் பொருளோட 16 பெற்று செம்மையாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆக்சிஸ் இந்தியா. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, உண்மையாக சொல்கிறேன். ஓகேங்களா? நானாக ஏதாவது பேசி இடப்படமாக மாட்டிப்பேன். அதனால் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு அதன் மூலிமா நான் ஒரு சில விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணே ப்ளீஸ். ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து எப்படி அப்படின்னாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு புதிராக இருக்குது. எப்படின்னா இன்றைக்கி நெட்வொர்க் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஒரு சில அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியெல்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சோப்புன்னா வந்து இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் போட்டு குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேஸ்ட்டுன்னா இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் பல்லு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 6 மாதம் நம்ம எடுத்து இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நியூமஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாத ஒரு புரியாத தேவைப்படாத பொருளை விலை அதிகமாக கொடுத்து வாங்கி இந்த மாதிரியெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கடந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு எந்த ப்ராடக்டை வச்சுங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு எனக்கு முதலத்தே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லலாம், ஒருத்தர் 2 பேர். ஆக்சிஸ் இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் எந்த ப்ராடக்டை வச்சு சக்ஸஸ் ஆனாங்க? என்னங்கம்மா? மளிகை பொருள். மளிகை பொருளுங்கிறது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி என்னங்க? நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே நம்பிக்கைங்கிறது இருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஸ் இந்தியா, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் இந்தியா? நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு பெருசாக படிப்பு கிடையாது, படிப்பு அறிவு சுத்தமாக கிடையாது. நான் 4th தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷை நான் தப்பாக தான் பேசுவேன். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கீழே வந்து தமிழ் எனக்காக போட்டிருக்கு. ஓகேங்களா? ஆக்சிஸ் இந்தியாவில் என்ன பொருள் இருக்கு, அதுதான் விஷயம். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க கிராசரிங்கிறீங்க, கார்மெண்ட்ஸுங்கிறீங்க, நாப்கின் கிட் அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சிஸ் இந்தியாவில் இன்றைக்கி நாங்கள்லாம் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கிறோன்னா அந்த பொருளுக்கு அது எந்த பொருள் அப்படின்னா அன்னை நெக்ஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் டப்பு. இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியாவில் நிறைய ஸ்டார்டர் கிட் இருக்குங்க. ஒரே ஒரு உண்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய நல்லா சம்பாதிச்ச எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், நான் வந்து ஒரு சிலரை விட்டுறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய சம்பாதிச்ச இங்கே இருக்கிற லீடர்ஸுக்கு இங்கே எத்தனை ஸ்டார்டர் கிட் இருக்குன்னு சத்தியமாக தெரியாது.
அதே மாதிரி அந்த ஸ்டார்டர் கிட்டுக்கு என்னென்ன தராங்க அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? என்னங்க? ஒரு வாரத்துக்கு நம்ம நிறுவனத்தார் 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஐடிக்கு. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் என்னது செகண்டரி தான். ஸோ ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி பணம் 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 பணம். அதனால தான் டே ஒன்ல இந்த கம்பெனியில் எந்த ஒரு சௌகரியமே இல்லாத டைம், ஆப்பு கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, அச்சீவர்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாத டைமு எங்களுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று. என்னன்னா இந்த கான்செப்ட் மட்டும்தான். இந்த வியாபாரத்தை பண்ணினா பணம் சம்பாதிக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வரது அதுதான். ப்ராடக்ட் எல்லாம் ஓகே, ப்ராடக்ட் அப்படிங்கிறது அது ஒரு சப்போர்ட்டிங் ஃபைல். நமக்கு இங்கே எதுக்குங்க வந்தோம்? ப்ராடக்ட் விற்கிறக்கா வந்தோம்? சத்தியமாக கிடையாது. இங்கே நம்ம வந்தது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை ப்ரொமோட் பண்ணுங்கள். இதை பண்ணுனா எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், வாட் வி செல் இன் ஆக்சிஸ் இந்தியா. நாம் ஆக்சிஸ் இந்தியாவில் என்னங்க விற்கிறோம்? நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் என்னங்க விற்கிறோம்? என்னங்க விற்கிறோம்? என்னங்க ஆக்சிஸ் இந்தியாவில் நம்ம என்ன தெரியுமா விற்கிறோம்? அண்ணா நெக்ஸ்ட், என்னங்க விற்கிறோம்? நம்மளை நம்ம சேல் பண்ணுறோம். யாரை சேல் பண்ணுறோம்? நம்மளை நம்ம சேல் பண்ணுறோம். நம்மளுடைய நம்பிக்கையை சேல் பண்ணுறோம். நண்பா, என்னை நம்பி வா, நான் இருக்கேன், வா, நம்ம 2 பேரும் எஃபர்ட் போட்டு நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்மளுடைய ரிலேஷனை வாங்க, நான் இருக்கோம். 5க்கும் 10க்கும் எங்கேயோ போய் அவ்வளோ சிரமப்படுறோம், இங்கே நாங்கள் இருக்கோம், வாங்க சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்பிக்கைங்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணோம். இன்னைக்கு சூப்பராக நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். நெக்ஸ்ட், ரீசன் ஃபார் த குரோத் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. ஆக்சிஸ் இந்தியாவோட வளர்ச்சிக்கு என்னங்க காரணம்? ஆக்சிஸ் இந்தியாவோட வளர்ச்சிக்கு என்னங்க காரணம்? என்னங்க சத்தியமா ஒரு உண்மை சொல்லிட்டா, நான் ஸ்பீடா போகணுங்கிறதுக்காக போறேன். சத்தியமா ஒரு உண்மை சொல்லிட்டா தெரியாது, சத்தியமா தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு சினி ஃபீல்டில் எவ்வளவோ அழகானவங்க, அறிவு சார்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது யாருங்க? ரஜினிகாந்த். ஏன் தெரியாது, சத்தியமா தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா கம்பெனிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. தயவு செய்து அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு சரவணா ஸ்டோர் மாதிரி எவ்வளோ கம்பெனி வந்துச்சு, ஆனால் சரவணா ஸ்டோர் ஒன்று தான் நின்றுச்சு. ஆக்சிஸ் இந்தியா ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ கம்பெனி வந்துச்சு. நீங்கள் என்னங்க 3,500 ரூபாய் வச்சுருக்கீங்க, எங்கள் கம்பெனியில் 2,000 ரூபான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, நீங்க என்ன 2,000 ரூபாய், நாங்க 200 ரூபாய் தான் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, நீங்க என்ன வாரத்துக்கு ஒரு நாள் பே அவுட் கொடுக்குறீங்க, நாங்க கொடுக்குறோங்க வாரத்துக்கு 2 டைம் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்தாரு, நாங்க டெய்லியும் தரேன்னாரு. ஒருத்தர் வந்தாரு, நாங்க டெய்லி 2 தரேன்னாரு. இப்ப எந்த கம்பெனியும் கிடையாது, இது ஆக்சிஸ் இந்தியாங்கிற ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஏன் ஆக்சிஸ் இந்தியா தடவை வளர்ந்தது தெரியாது. ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன், ஆனா இப்ப சொல்ல முடியாது, டைம் இல்லை. ப்ளீஸ் நெக்ஸ்ட், why did you join in ஆக்சிஸ் இந்தியா? நாம ஏங்க ஆக்சிஸ் இந்தியாவில் சேர்ந்தோம்? ஏங்க சம்பாதிக்க சேர்ந்தோம். ஒன்று சொல்லிட்ட, ஆக்சிஸ் இந்தியாவில் நம்ம ஏன் தெரியுமா சேர்ந்தோம்? தலையில எழுதிருச்சு வந்தோம். புரியுதுங்களா? ஒன்று யார் இங்கே நம்மளுடைய எம்டி அண்ணா, பாபு அண்ணா நல்ல ஒரு அறிவு சார்ந்தவங்க, நம்மளுடைய ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் விபிக்கெல்லாம் ரொம்ப அன்பானவங்க. ACCSYS இந்த லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்தேன். ஒரே டைமில் எனக்கு ப்ரெசன்டேஷன் 100% புரிஞ்சிச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது 100% தப்பு. ஏன் சேர்ந்தோம்? விதி. ஆக்சிஸ் இந்தியா பண்ணணும்னு இருந்துச்சு, அதனால வந்தோம். அதனால நான் சொல்றது என்னன்னா, யாருமே நீங்க போய் பிளான் கொடுக்கும் போது அவங்க வரல அப்படின்னு கவலையே படாதீங்க. ஏன் அவங்க வரல? அவங்க தலையில அப்ப இல்லை, மேபி பின்னாடி அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் வந்ததுன்னா வரலாம்.
புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு இடத்துல போறீங்க, அதுல 10 பேர் தலையில தான் ஆக்சிஸ் இந்தியான்னு எழுதியிருக்கு. ஓகேவா? மற்ற 90 பேர் தலையில இல்ல. நீங்க அந்த 90 பேர்கிட்ட நீங்க என்ன வெத்தலை பாக்கு பழம் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும், புரியுதுங்களா, மாலை மரியாதை செலுத்தினாலும் அவங்க வர மாட்டாங்க. அந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, நீங்க போயிட்டு கிளியரா சொல்லணும்னு இல்லை, அவங்க பக்கத்துல போனீங்கன்னாவே இந்த ஈர்ப்பு விஷயம் அவங்களை இருத்து உங்க டீம்ல கொடுத்துரும். ஸோ அது கவலையே படாதீங்க. ஆக்சிஸ் இந்தியாவில் யாராவது நீங்கள் போய் சொல்லி ஜாயின் பண்ணீங்கன்னா கவலையே படாதீங்க. நம்மளுக்கு என்ன மக்களாங்க குறையா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் இந்தியாவில் நம்ம ஏன் சேர்ந்தோம்? வீதி நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் அவர் சக்சஸ் இன் ஆக்சிஸ் இந்தியா. நாங்கள் ஏங்க ஜெயிச்சோம்? ஒரு சிலர் இங்கே ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, நாங்கள் ஏங்க ஜெயிச்சோம்? ஹலோ, நாங்கள் ஏன் ஜெயிச்சோம் தெரியுமா? இன்னைக்கு நெட்வொர்க்கில் நம்மளுடைய முதல் எதிரியா நம்ம யாரை தெரியுமா பார்க்குறோம்? நான் சொல்லுங்க, யார் பார்க்குறோம்? அப்ளைன்னு பார்க்குறோம். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் மட்டும். அப்ளைனுங்க அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா? நம்மளோட பெற்றவங்க மாதிரி. நம்மளுடைய டீம்ல வராங்க இல்லையா மக்கள், அவங்க யார் தெரியுமா? நம்மளுடைய குழந்தைங்க மாதிரி. அப்லைன் இல்லாமையும் டவுன்லைன் இல்லாமையும் நம்ம எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பையன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தம்பி ஒரு நிமிஷம், டக் டக் தம்பி யாராவது வாங்கய்யா, எனக்கே டைம் கம்மியாக இருக்குது, எங்கள் பையனை பிடிக்கிறவங்க. ஒரு ஊரில் வந்து அப்பா பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து அப்பா கேட்குறாரு பையன்கிட்ட, தம்பி ரொம்ப நம்ம 2 பேரில் ரொம்ப அறிவாளி ரொம்ப பலசாலி யாரா அப்படின்னு கேட்குறாரு. யாரு? அப்பா கேட்குறாரு புள்ளகிட்ட. அதுக்கு புள்ள சொல்லுது, ரொம்ப தெனாவிட்டா திமிரா நான் தான்ப்பா அப்படிங்குது. உடனே அப்பா, என்னது நீயா அப்படிங்கிறாரு. உடனே அந்த புள்ள என்ன சொல்லுது, இல்லைப்பா நீங்கள் தான் அப்படின்ச்சு. ஏன் அப்படின்னா, ஏன்டா இப்போதான்டா சொன்னேன் நீன்னு, அதுக்குள்ளே என்னடா மறுபடியும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டா, இல்லைப்பா நீ என் மேலே கையை வச்சிருக்கும் போது எனக்கு வந்து யானை பலம் வந்தது, அவ்வளோ அறிவு இருந்துச்சு. நீ கையை எடுத்துட்டு எதிர்க்க நிற்கும் போது நீ தான் பெரியவன் தெரியுது. புரியுதுங்களா? ஸோ ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க, சாரி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அப்ளைன் தாங்க நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஜீவன் அவங்க தான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி பண்ணியிருக்கேன். அதில் நான் இதுக்கு முன்னாடி பண்ண கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தான் என்னுடைய அப்ளைன். ஓகேங்களா? என்னுடைய அப்ளைன் பார்த்தாவே எனக்கு வந்து நான் 4th வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு சுந்தர்ராஜன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவர் நினச்சாவே எனக்கு பயமாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்னுடைய அப்ளைனை பார்த்தாவே எனக்கு இனம் புரியாத ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை வந்துடும். அவங்க வந்து லேடிஸாக இருக்காங்க, ஜென்ஸாக இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அப்ளைன்னா அவ்வளோதான். ஆக்சிஸ் இந்தியாவில் என்ன எடுத்துகிட்டு வந்தது யார்? என்னுடைய தம்பி சுரேந்தர். டே 1ல் பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ நான் வந்து ஜாலியாக பேசியிருப்பேன். ஆனால் ஒன்ஸ் ஆக்சிஸ் இந்தியாவில் நான் ஐடி போட்டோம்னா என்னுடைய அப்ளைன் என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. ஒரு டைமுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவருடைய டீமும் ரொம்ப பெருசாகிடுச்சு, என்னுடைய டீமும் பெருசாகிடுச்சு. அதனால் வந்து வேறையாக இருக்கிறமே ஒழிய இன்றைக்கும் என்னுடைய அப்ளைன்னா எனக்கு மரியாதை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் ஜெயிச்சது காரணம் அப்ளைனோட அந்த பாண்டிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் அது என்னது? ஓகே விடுங்க. நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம்தான். என்னதுங்க? டூப்ளிகேஷன். இந்த டூப்ளிகேஷனை பற்றி நான் சொல்கிறத விட ஒரு விஷயம் செஞ்சு காமிச்சா உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது கூட இந்த மேடை வந்து சாதாரண மேடை இல்லைங்க. இது வந்து நிறைய அறிவு சார்ந்த ஞானிகள், நான் வந்து என்ன சொல்ல, எனக்கு முன்னாடி வந்தவங்களும் எனக்கு பின்னாடி வந்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேடை. இந்த மேடைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு தரேன்.
அடுத்தது நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அச்சீவரா நிக்கணும்னா புதுசா ஜாயின் பண்ண ஒரு 10 பேர் டக்குன்னு ஓடியாங்க பார்க்கலாம். போங்கண்ணா போங்கண்ணா 10 பேர் நமக்கு பாவம் வந்துட்டாங்க. ஆடு தானா கசாப்பு தெரியும். வயசு கேட்டுச்சா அண்ணே வாங்க இப்படி இல்லைங்க. இப்போ உங்க எல்லாரும் போதுமா ஓகேங்களா. இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல போறதில்ல, செஞ்சு காமிக்க போறேன். ஏன்னா நம்ம குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டீமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு விஷயத்த சொல்லி செஞ்சு காமிப்பேன். சரியாமா? அந்த விஷயத்த நீங்க அப்படியே செய்ய போறீங்க. இதுல எதுவும் பஞ்சாயத்து இருக்கா? இல்லைல்ல இப்படி ஆட்டணும் இல்லையா? நல்லா ஆட்டுறீங்க. ஓகே சரி ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே அப்படி அந்த திட்டத்தை பார்த்து நில்லுங்க. அப்படி சும்மா இங்க பாருங்க. திரும்ப ஜெயசிங் அந்த இது சொல்லுவாங்க. இப்ப சொல்றத இவங்க சொல்றத அவங்க செய்யணும். எப்படி டூப்ளிகேஷன் கரெக்டா லாஸ்ட்ல இப்போ யார் இப்படி எல்லாம் கல்லாட்டம் ஆடக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்க போறேன். அந்த விஷயத்த என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க அவங்க நீங்க அவங்க சொல்லணும். அவங்க ஓகேவா? திரும்பி எல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? ஓகே. இதை பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இதே விஷயத்தை தான் உங்களுக்கு செய்ய போறேன், செஞ்சு காமிக்க போறேன். நீங்க அவங்களுக்கு செஞ்சு காமிக்க. சரியா? சரி சொல்லவே ஐயோ திருப்பி பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே ஐயா நீங்க என்னது நானா? என்னையா சொன்னீங்க? திருப்பி தின்னுட்டு நானா? அம்மா இவங்க செஞ்சுக்காங்க. அம்மா இங்கம்மா இதுமா அவங்க ஏதோ சொல்லித்தராங்க. தொட்டு கும்பிட்டாங்க. பாத பூஜை பண்ணி அடுத்த அவ்வளோதான். இன்னும் 4 பேருக்கு உங்களுக்கு முடிஞ்சு
பண்ணலாமா? நீ சொல்லி கொடுத்தோட அப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா. கொஞ்சம் அப்படியே இருக்குங்க. இப்போ எல்லாரும் பாருங்க, இப்போ என்ன, இப்போ நான் வந்து தம்பிக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா, சிஸ்டருக்கு வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ரொம்ப சிம்பிள் இதாங்க. இதான் சொன்னேன். அந்த அம்மா அது ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சு கேட்டு இது அப்படியே வந்து இங்க ஒரு 10 பேர்த்துலேயே கால் உழுது கடிச்சா காலை கொஞ்சம் கடிக்கிறாங்கன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து தப்பு கிடையாது. அதாவது இது வந்து நம்மளுடைய பிறவி போவாங்க, புரியுதுங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, வெறும் ஒரு ஐடியில், அது அமௌண்ட் எவ்வளோனா இருக்கட்டும், ஓகேங்களா? அதுவும் வெறும் ஒரு ஐடியில் 2,40,000 சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த நம்மளுடைய அப்ளை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 100 கோடி சொத்து இருந்து நம்ம 100 வருஷம் வாழ போகிற மாதிரி ஒரு அருமையான கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்காம அவங்கவுங்க மனம் போன போக்கில் செஞ்சு இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கையில் கிடச்சி கூட அதை பெரிய லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா, இந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தது இங்கே கிடையாதுங்க, ஸ்லைடில் சொல்லிக் கொடுத்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணி நிச்சயமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்